கங்கை நதியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கங்கை மிகவும் புனிதமான நதி. அதனுடைய கரையில் ஹரித்வார், ரிஷிகேஷ், காசி, அலகாபாத், அயோத்தி இதுபோல் புண்ணிய இடங்கள் அமைந்துள்ளன. இவைகளுடைய புனிதத்தால் கங்கை மிகவும் புண்ணிய நதியாக, தலையாய நதியாக நம்முடைய இந்து மக்கள் கருதுகின்றார்கள். சரி, இந்த புண்ணிய நதியான கங்கை எப்படி பூமிக்கு வந்தது, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? அதாவது எப்போவுமே நம்ம வீட்டில் குளித்தா கூட கங்கா ஸ்நானம்னு சொல்லிக்கிட்டே குளித்தா நம்முடைய பாவங்களெல்லாம் தொலையும். கங்கை நதியில் குளித்ததற்கு இணையாகும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கங்கை எப்படி பூமிக்கு வந்துச்சு அதை பார்க்கலாம். தேவர்கள் எல்லாரும் பிரம்மாவை தரிசிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் வருணன் ஒரு காற்றை மெல்லிதாக காற்றை அடிக்கிறாரு, வீசுகிறாரு. அதனால் கங்கையினுடைய மேலாடை விலகுகிறது. இந்துக்களில் மேலாடை விலகுனா ஒரு இதுவாக பார்ப்பாங்க. கூட இருந்த தேவர்களெல்லாம் நாணப்பட்டு வெட்கப்பட்டு தலை கவிழ்கிறாங்க. இதை பார்த்த பிரம்மாவுக்கு கடும் கோபம் வருது. அந்த காற்றை வீசிய வருணனை பார்த்து, நீ பூலோகத்தில் மனிதனாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதே போல் கங்கையை பார்த்துட்டு, நீயும் பூலோகத்தில் பெண்ணாக பிறக்க கடவுது, நீ திருமணமாகி பூலோகத்தில் உன்னுடைய புருஷனுடைய பேச்சை கேட்காத மாதிரி நீ நடந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு. அதாவது நீ செய்கிற செயல்கள் உங்கள் புருஷனுக்கு, கணவனுக்கு பிடிக்காத போகும். அதுபோல் செயல்களை நீ செய்து வருவாய் அப்படின்னு பிரம்மா சாபம் கொடுத்துட்றாரு. அதே போல் கங்கையும் பூமியில் பெண்ணாக பிறக்கிறா. இவ வருணனும் சந்தனு மகாராஜாவை பூமியில் பிறக்கிறா. சந்தனு மகாராஜா கங்கை மீது மையல் கொள்கிறார், காதல் கொள்ளுகிறார். உன்னை மணக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கங்கை என்ன சொல்கிறா, நான் செய்கிற செயல்களை, என்னுடைய செயல்களை ஏன் எதுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கேட்காமல் இருக்கணும், இது என்னுடைய நிபந்தனை, இதுக்கு சம்மதிச்சா நான் உங்களை மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சந்தானமும் சரின்னு சொல்லிடுறான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கொஞ்ச நாளில் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் கங்கை ஆற்றுல தூக்கி போட்டுடுறான். சந்தானம் ஏன்னு கேட்குறதில்ல. இதே போல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய கங்கை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டுறா. இது போல் 6 குழந்தைகளை ஆற்றுல போடுறா. 7ஆவது குழந்தை பிறக்குது. சந்தனு மகாராஜாவால் இதை பொறுக்கவே முடியல. அவளை திட்டுறாரு, நீ பெண்ணா பேயா, நீ பெத்த பிள்ளையே இப்படி போய் ஆற்றுல போடுறிய, உனக்கு மனசு வருதா, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கோபமாக சத்தம் போடுறாரு. அதை கேட்ட உடனே கங்கை, நான் செய்கிற செயலுக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்றது நிபந்தனை, ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க, அதனால் நான் உங்களுடன் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு கங்கை போயிடுறா. நிபந்தனையை மீறியதால் கங்கை பிரிஞ்சு போயிடுறா. அதே போல் அந்த குழந்தைகளும் இது போலவே சாபம் பெற்று வந்தவர்கள் அப்படின்னு அவள் விளக்கி சொல்கிறா. கங்கையினுடைய சாபமும் விலகியது. இதுதான் கங்கையினுடைய கதை. கேட்டதுக்கு மிக்க நன்றி. முன்ன ஆத்திச்சூடி சொன்னேன், அது இதில் வரல, கட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ சொல்கிறேன். ஆத்திச்சூடி, உத்தமனாயிரு அப்படின்னா உயர் குணங்கள் கொண்டவனாக நீ வாழ வேண்டும். யாருக்கும் எண்ணம் சொல் செயலால் நீ தீமை செய்யாமல் வாழ வேண்டும். அப்படி தீமை செய்யாமல் வாழ்ந்தால் அவனே உத்தமன். யாருக்கும் தீமை செய்யாத அருளாளனாக வாழ்வதே உத்தமமாகும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. கேட்டதுக்கு நன்றி. இந்த லிங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே தவறாமல் இதை கூறுங்கள்.
ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த்.